வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பயங்கர தொடர் வீழ்ச்சியில் காணப்படுது. வாரத்தோட முடிவில் சரிவு மட்டும் இல்லாமல் வாரத்தில் அங்கங்கே சிறு ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் சூப்பராகவும் அதிகமாகவும் இருக்குது. இது தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிவு பாதையில் நீடிக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 240 காணப்பட்டது. இன்று அதே 240 நீடிக்கிற வெள்ளை 8 கிராமோட விலை 1920 காணப்பட்டது. இன்று விலை மாற்றமின்றி 1920 காணப்படவில்லை. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 20,000 அப்படிங்கிற சரிவில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் காணப்படுது. இதே வேலை நம்ம அடுத்து 24 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 14,509 காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 14,509. சவரன் விலை 1,16,072 காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் 1,16,072 காணப்பட்டாலும் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை எல்லா விதமான ஏற்றங்களும் அங்கங்கே ஒரு சில ஏற்றங்கள் இருந்தாலும் அது போக 3,496 அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் நம்மளுக்கு 24 தங்கத்தோட விலையானது காணப்படுது. மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படவில்லை. உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் இந்திய பங்குச்சந்தையும் அதை நிர்ணயிக்க போது. இதை பற்றிலாம் கடைசியாக வீடியோட கடைசியில் பார்க்கறதுக்கு முன்னாடி 22 தங்கம் 1 கிராம் 13,300 காணப்பட்டது. இன்று விலை மாற்றமின்றி 13,300. சவரன் 1,06,400 காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 1,06,400 ரூபாயாகவே நீடிக்குது. இதே வேலை பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடந்த ஒரு வாரம், அதாவது நம்மளுக்கு இந்த முடிவற்ற வாரத்தில் அனைத்து விதமான ஏற்றங்களும் போக 3,200 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் நம்மளுக்கு 22 தங்கம், அதாவது ஆபரண தங்கத்தோட விலை காணப்படுது. இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னே சொல்லலாம். மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,06,000 காணப்படுறது. 1,08,000 9,500 ஏற்றம்ங்கிற பொழுது சரிவுங்கிற பொழுது 1,10,000 1,700 800 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தொடர் சரிவில் காணப்படுது. கடைசியாக கூட 0.57% சரிந்து நம்மளுக்கு $23.46 சரிஞ்சு ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு $4,108 அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது. இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிய வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படுது. இதன் காரணமாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் சரியறதுக்கான வாய்ப்புகளை இது நமக்கு பெரிதாக இல்லைங்க, மிக பெரிதாக உருவாக்கி கொடுத்துருக்கு. இதே வேலை இந்திய பங்குச்சந்தையானது ஒரே நாளில் 1% மேலே உயர்ந்து மீண்டும் 77,500 புள்ளிகளை கடந்து காணப்படுது. இப்படி இந்திய பங்குச்சந்தையானது அதிரடி ஏற்றத்தில் காணப்படவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை அதிரடி ஏற்றத்தில் மட்டும் இல்லை, ஏற்றம் சரிவுன்னு மாறி மாறி காணப்படுது. இந்த போக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையிலையும் சரிவை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தங்கத்தை போல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை எப்போவுமே அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் தரும். அப்படின்னு ரிட்டர்ன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறப்போ குறுகிய காலத்தில் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறப்போ நீங்கள்